நம்மளுடைய புது சேனல். அந்த சேனல் யூடியூப் பற்றி மட்டும்தான் போடுவேன். இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் பிளான். அந்த சேனல் பேர் சூப்பர் நியூஸ் SRK. உங்களுக்கு தேவைப்பட்ட வீட்டு பிளான் ஹவுஸ் பிளான் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த உங்களுக்கு யூடியூப்பை பற்றி தெரியணும் அப்படின்னா ஃப்ரீ சர்வீஸ் தான். நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் அதுக்கு வந்து கால் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணுங்கள். நான் யூடியூப் பற்றி எல்லாம் சொல்ல கொடுக்குறேன். நான் சொல்கிற மாதிரி மட்டும் வீடியோ போடுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 3 மாதத்துலேயே நம்ம வந்து மானிட்டேஷன் பண்ணலாம் சேனல். அதாவது 3 மாதம் 4 மாதம், அதிகபட்சம் 4 மாதத்தில் நம்ம யூடியூபுக்கு காசு வரும். அந்த மாதிரி நான் சொல்லி கொடுக்குறேன். நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரீ சர்வீஸ் தான். இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஹாய், ஹலோ நண்பர்களே, எல்லோரும் வணக்கம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போடுங்க. அப்போ தான் வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேரும். நம்மளுடைய சேனல் வியூஸ் போகலை அப்படின்னா 4 ஸ்டெப்பு தான். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வியூஸ் போகும். 10 நாளையில் 6K வியூஸ் வந்துடும், உறுதியாக நான் சொல்கிறேன். அந்த 4 ஸ்டெப்பை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்லைன்னா, அதாவது நீங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா ஹோமில், அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் யூடியூப் வந்து ஒரு 100 பேர்த்துக்கு காட்டும். தமிழ்லைன் வந்து பார்த்தீங்கன்னா 100 பேர்த்துக்கு, அதாவது வீடியோ வந்து 100 பேர்த்துக்கு காட்டும். தமிழ்லைன் டக்குன்னு பிடிச்சி கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அந்த வீடியோவை வியூஸ் போக ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு அடிப்படையில் வியூஸ் வரும். ஒரு முக்கியமான விஷயம், ஒரு 5 நிமிஷம் ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா அந்த வீடியோவை மக்கள் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷமாவது பார்த்தாங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். அதாவது எல்லாருக்கும் ஹோமில் சஜஷனில் காட்டும், இந்த வீடியோ நல்லா இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி. அந்த 5 நிமிஷத்து வீடியோ ஃபுல்லாக பார்க்குறாங்க அப்படின்னா ஃபுல்லாக வியூஸ் முடிஞ்ச அளவுக்கு யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். அதாவது வீடியோ வந்து அடிக்கடி ஆடியன்ஸ் வந்து ஹோமில் காட்டு, இந்த வீடியோ பாருங்கன்னு சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கும். அது ஒரு ஸ்டெப்பு. அதுக்கு வந்து வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா வீடியோ அந்த அளவுக்கு நீங்கள் குவாலிட்டியாக பண்ணணும். குவாலிட்டினா எப்படின்னா கிளாரிட்டியாக கேமரா வச்சு யூஸ் பண்ணணும், ஆடியோ மைக்கெலாம் யூஸ் பண்ணணும், அதெல்லாம் எதுவும் கிடையாது. அதாவது நீங்கள் மொக்க பிரிண்ட், அதாவது கிளாரிட்டியே இல்லாத வீடியோவாக இருந்தாலும் அந்த வீடியோ பார்க்குற மக்களுக்கு வந்து அந்த வீடியோ பிடிச்சிருக்கணும். அப்போ வீடியோ ஃபுல்லாக பார்ப்பாங்க. அது வந்து ஃபஸ்ட். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் அப்படின்னா நீங்கள் யூடியூப்லேயே இல்லாத ஒரு டைட்டில். அதாவது பார்த்தீங்கன்னா நிறையா எப்படி சொல்கிறது, பிரியாணி செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி நிறையா ஒரு வீடியோ இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய கண்டென்ட் இருக்கும். அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு புது சேனல், ஒரு சின்ன சேனலாக ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா பிரியாணி செய்வது எப்படின்னு போட்டிங்கன்னா வியூஸ் போகாது. அதாவது இதுக்கு முன்னாடி நிறையா போட்டிருப்பாங்க, நிறைய பேருக்கு வியூஸ் போயிருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு போய் ரேங்க் ஆகும் சர்ச் பண்ணும்போது. காரணம் என்னன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்லேயே போட்டாங்க, அதனால் யூடியூப் அவங்க வீடியோவை தான் ஃபஸ்ட்டு காட்டும். இப்போ நம்மளுக்கு சின்ன சேனல் அப்படிங்கிறப்ப வியூஸ் போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேர் டிஃப்ரெண்டாக கொடுக்கணும். எப்படின்னா ஒரு பிரியாணி செய்வது எப்படி, 2 நிமிடத்தில் பிரியாணி செய்யலாம் எப்படி, அந்த மாதிரி டைட்டில் கொடுக்கணும். நீங்கள் அந்த மாதிரி டைட்டில் கொடுக்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு 2 செகண்டாவது கண்டென்ட்டில் இருக்கணும். இல்லைன்னா யூடியூப் பேர் வந்து உங்கள் வீடியோ வந்து ஹோம்ஒர்க் யாரும் காட்டாது, அதாவது ரிஜெக்ட் பண்ணிடும் அப்படின்னு வச்சிங்களேன். அதாவது நீங்கள் தமிழ் லைனில் வந்து பொய்யா கொடுக்கக்கூடாது. தமிழ் லைனில் எந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வீடியோவில் வந்து ஒரு 2 செகண்டாவது யூஸ் பண்ணுங்கள் டைட்டிலில். தமிழ் லைன் அதேமாதிரி தமிழ் லைனில் இருக்கிற வந்து டைட்டிலும் கீழே இருக்கிற அந்த டைட்டில் அப்லோட் பண்ணுற பார்த்தீங்களா, அந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு 2 மேட்ச் ஆகணும். மேலே தமிழ்லைன் வந்து ஒரு மாதிரி அட்ராக்ஷனாக கொடுத்துட்டு கீழே வந்து டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொக்கையாக கொடுத்தீங்க அப்படின்னாலும் அது யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணாது. அது ஒரு விஷயம். அடுத்தது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஹேஷ்டேக் கொடுக்கணும். ஹேஷ்டேக் அப்படின்னா இப்போ நான் இதுக்கு முன்னாடி இன்னொரு சேனல் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ரெவன்யூ ஒர்க் வந்துட்டு தான் இருக்குது. அதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் அப்படின்னா ஹவுஸ் பிளான், ஹவுஸ் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஹேஷ்டேக் கொடுக்கணும். ஏன்னா நான் வச்சிருக்க சேனல் சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து அதாவது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கனாலோ இல்லை வந்து நிறைய கொடுக்கலாம், ஒரு 500 வேர்டு இந்த மாதிரி கொடுக்கலாம். அப்படிங்கிறப்ப அந்த வீடியோ சம்மந்தமான என்னென்ன இருக்கோ எல்லாம் கொடுத்துருங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா அதுவும் வந்து நிறைய பேர்த்துக்கு ரேங்க் ஆகும். ஒருத்தன் வந்து சர்ச் பண்ணும்போது வந்து வியூஸ் வந்து உங்கள் வீடியோ ஃபஸ்ட்டில் கொண்டு வரத்துக்கும் அது உதவும். இது வந்து 3ஆவது ஸ்டெப்பு. அதாவது டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஹேஷ்டேக் அதிகமாக கொடுங்க. உங்களுடைய நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுங்களா, அந்த டைட்டில் கொடுக்குற பாருங்க, அந்த டைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைட்டில் இருக்கிறத தமிழ், அதாவது அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க, அது வந்து கொடுக்குறத நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான். அதாவது டைட்டில் இருக்கிறத ஒரு வேர்டு யூஸ் பண்ணிங்க, அதாவது ஒரு வார்த்தையோ ஒரு லைன் யூஸ் பண்ணிக்கிங்க, ஃபுல்லாக ஹேஷ்டேக் கொடுங்க. அதில் கொடுத்தீங்க அப்படின்னா வியூஸ் போகும். இது வந்து 100% இருக்குது வியூஸ் போகிறதுக்கு வாய்ப்பு. இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய யூடியூப் சேனல் சொல்ல மாட்டாங்க, டேக் கொடுக்கணும். அதாவது டேக் அப்படின்னா
நீங்கள் எந்த மாதிரி வீடியோ போடுறீங்க, என்ன மாதிரி வீடியோ போடுறீங்கிற அந்த கேட்டகரி அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது. அது வந்து 4வது ஸ்டெப்பு. அது எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஆடியன்ஸ் ஒரு வீடியோ சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்கள் வீடியோ ஃபஸ்ட்டில் போய் ரேங்க் பண்ணும். எப்படின்னா, இப்போ வந்து எப்படி சொல்கிறது, இப்போ நான் என்னுடைய சேனலே நான் ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்கேன். நான் போகிற மாதிரிங்களா, இப்போ வந்து நான் வந்து கொடுப்பேன். அதாவது எதுக்குன்னா, டெக்னாலஜி, காமெடி, இந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த மாதிரி கேட்டகரியில் வீடியோ போடுறீங்கிறத வந்து அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பாக அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்தீங்கன்னா தான் டேக் பண்ணும். அதாவது பார்த்தீங்கன்னா, கேம் சேனலு, அதாவது சினிமா மியூசிக் சேனலு, ஷார்ட்ஸு, இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய கேட்டகரியில் இருக்கும். நீங்கள் வந்து என்ன மாதிரி வீடியோ போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கேட்டகரி கொடுங்க. ஏன்னா அந்த மாதிரி கொடுத்தீங்கனால் மட்டும்தான் ஒரு மக்கள் உங்கள் வீடியோவை சர்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டில் ரேங்க் பண்ணும். அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ வந்து நீங்கள் போடுற டைட்டில் எல்லாம் நார்மலாக எல்லாரும் யூஸ் பண்ணுறது போடுங்க. அதே என்ன பண்ணும் அப்படின்னா, யூடியூப் வந்து ஹோமில் காட்டும். ஒரு 100 பேர்த்தில் ஒரு 30 பேர் 40 பேர் வந்து அதை சர்ச் பண்ணல ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வியூஸ் போகும். அது வந்து நார்மல். அதாவது உங்கள் வீடியோ மக்கள் தேடி வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இதுதான் எப்படின்னா, அந்த என்ன கேட்டகரிங்கிறத கொடுக்கணும். இப்போ வந்து நான் ஹவுஸ் பிளான் அது போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி போடுவேன். அதாவது சயின்ஸ் டெக்னாலஜி வீடியோ அப்படிங்கிறப்ப மக்கள் சர்ச் பண்ணுவாங்க அந்த பேரில். இப்போ ஒரு ஹவுஸ் பிளான் அப்படின்னு சர்ச் பண்ணாங்கன்னா நம்ம வீடியோ அவங்க ஃபஸ்ட்டில் போய் ரேங்க்கில் காட்டும். நம்ம வீடியோ ஃபஸ்ட்டில் ரேங்க் கட்டும் போது அப்போ வந்து வீடியோ அவங்க ப்ளே பண்ணோம், வியூஸ் போகணும்ல நமக்கு. அப்போ என்ன பண்ணோம், தமிழ் லைன் அட்ராசிட்டியாக கொடுங்க. அதாவது தமிழ் லைன் வந்து பயங்கரமாக இருந்தது அப்படின்னாலே உங்களுடைய வீடியோ அங்கே ஃபஸ்ட்டில் ரேங்க் ஆகினாலும், அதாவது ஒரு 10 வீடியோ ரேங்க் ஆகும் அப்படி வச்சிங்களேன். ஒரு டாப்பில் ஒரு 10 வீடியோ ரேங்க் ஆகுது அப்படின்னா அந்த 10 வீடியோவில் நம்ம வீடியோ பார்க்கணும் மக்கள். அப்போ என்ன பண்ணணும்னா தமிழ் லைன் வந்து பயங்கரமாக கொடுங்க. தமிழ் லைன் எடிட் பண்ணுறதுல தான் முக்கியமான விஷயமே அதுதான். தமிழ் லைன் எடிட் பண்ணுறதுல தான் யூஸே போகும். புரியுங்களா? நான் சொல்கிறது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக வியூஸ் போகும். ஏன்னா நான் இது வந்து நம்மளுடைய புது சேனல். இது வந்து சேனல் யூடியூப் பற்றி மட்டும்தான் போடுவேன். இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் பிளான். அந்த சேனல் பேர் சூப்பர் நியூஸ் SRK. உங்களுக்கு தேவைப்பட்ட வீட்டு பிளான், ஹவுஸ் பிளான் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கங்க. அந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஒர்க் பண்ணுறேன். அதில் வந்து நான் கற்றுக்கிட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப்பில் வந்து நான் எந்த மாதிரி வீடியோ போடணும், எப்படி போடணுங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். நம்ம இந்த சேனலில் வந்து யூடியூப் சம்மந்தமான வீடியோ மட்டும்தான் போடுறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போடுங்க. அப்போ தான் வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் சேரும். நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, பாய்.